மீண்டும் ஃபோர்ஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்கிறோம். உயிரற்ற பாவைகளை உயிருள்ள பாத்திரங்களைப் போல் இயக்கி நிகழ்த்தப்படும் பொம்மலாட்டம் கலை குறித்தும் அதனை காதலித்து வாழ்ந்து வரும் கலைஞர்கள் குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. குழந்தைகளிடமிருந்து பிரிக்க முடியாத ஒன்று பொம்மைகள். பெற்றெடுத்த தாயால் கூட குழந்தையின் அழுகையை அடக்க முடியாத போது உயிரற்ற பொம்மை அவர்களின் கண்ணீரை அடக்கி புன்னகையை பூக்க வைக்கின்றன. பொம்மையோடு பேசி சிரித்து அடித்து ஆறுதல் படுத்தி அருகில் படுக்க வைத்து தட்டி கொடுத்து தானும் தூங்கி போகும் குழந்தைகளுக்கு மட்டுமே தெரியும் பொம்மைகளின் மொழிகள். உயிரற்ற ஒரு பொம்மை குழந்தைகளிடம் சென்று சேர்ந்தவுடன் எப்படி உயிர் பெறுகிறது என்பது அறிவியலும் கண்டுபிடிக்க முடியாத ஒன்று. பிறந்த குழந்தைகள் வளர்ந்து தங்களை பிரிந்துவிட்ட போது பெற்றோர்களுக்கு மிஞ்சி நிற்பது தாளாட்டி தூங்க வைத்த பொம்மைகள் மட்டுமே. அந்த அளவிற்கு பொம்மைகள் எனும் பாவைகள் மனித இனத்தில் ஒன்றாகி போய்விட்டன. இப்படி உயிரற்ற பொம்மைகளை நூலை கட்டி திரைக்கு பின்னால் இருந்து இயக்கியபடி கதை சொல்லும் சுவையான கலை நிகழ்வே பொம்மலாட்டம் என்றும் மரப்பாவை கூத்து, பாவை கூத்து என்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. குழந்தைகள் எவ்வளவுதான் அடித்தாலும் கிள்ளினாலும் சிரித்துக்கொண்டே இருக்கும் பொம்மைகள். இந்த பொம்மலாட்ட கலையில் புராண கதைகள், சரித்திர கதைகள், நிகழ்கால கதைகளின் கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்க வைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது உலகின் பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு பெயர்களில் இந்த கலை உயிர் வடிவம் பெற்று நிகழ்த்தப்படுகிறது. ஆந்திராவில் கொய்யா பொம்மலாட்டா என்றும், கர்நாடகத்தில் சூத்ரதா கொம்பேயாட்டா என்றும், ஒரிசாவில் கோபலீலா என்றும், மேற்கு வங்கத்தில் சுத்தோர் புதுல் என்றும், ராஜஸ்தானில் காத்புட்லி என்றும், மகாராஷ்டிராவில் கானசூத்ரி பகுல்யா என்றும் அழைக்கப்படுகிறது. நாம் அனைவரும் விதியின் கைகளில் பொம்மைகள் என தத்துவத்தினை எடுத்துரைக்கும் இக்கலைகள் இலக்கிய மற்றும் கல்வெட்டு ஆதாரங்களின்படி 11ஆம் நூற்றாண்டிலிருந்தே பரவலாக இருந்ததாக தெரிகிறது. இந்த பொம்மைகள் பொதுவாக மரத்தால் செய்யப்பட்டு வண்ணமயமான ஆடைகளால் அலங்கரிக்கப்படுகின்றன. பொம்மையின் கைகள், கால்கள் பகுதியில் தனித்தனியாக கயிறுகளை இணைத்து ஒரு குச்சியில் கட்டி அந்த குச்சியை அசைத்து இயக்குவது ஒரு வகையாகவும், பொம்மையின் உறுப்புகளில் கயிறுக்கு பதில் கம்பிகளை பிணைத்து அவற்றை ஒரு வளையத்தில் இணைத்து பொம்மையை இயக்குவதும் என மற்றொரு வகை உள்ளது. பொம்மலாட்டத்தில் மொத்தமாக 9 கலைஞர்கள் பங்கேற்கும் நிலையில் 4 கலைஞர்கள் பொம்மைகளை இயக்குவார்கள். மற்றைய 4 கலைஞர்கள் இசைக்கலைஞர்களாக இருப்பார்கள். ஒருவர் உதவியாளராக இருப்பார். திரைக்கு பின்னால் இருக்கும் பொம்மையை இயக்குபவர் பார்வையாளர்களின் கண்களுக்கு தெரியாததோடு அவர் கதை, வசனம், பாடலுக்கேற்றவாறு பொம்மைகளை மேலும் கீழும் ஆட்டியும் பக்கவாட்டில் ஆட்டுவதும் காண்பதற்கு அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் உள்ளதென்றால் மிக இல்லை. கலைஞர்கள் திறமையால் உயிரற்ற அந்த பொம்மைகள் உயிர் பெற்று திரைக்கு முன்னே ஆடிப்பாடி பேசுவது, பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்துவதே இந்த கலையின் இன்று வரை தனிச்சிறப்பாக கருதப்படுகிறது. பழங்காலத்தில் பேரரசர்கள், அரசர்கள் மற்றும் பெரும் வீரர்கள் ஆகியோரின் அரசியல் கேடுகளை நையாண்டி தாக்குதல் மூலம் தெரியப்படுத்தவும், சுதந்திரத்திற்காக போராடிய காலத்தில் சுதந்திர வேட்கையை மக்களிடம் ஊட்டி பொம்மலாட்டம் தனது பங்களிப்பை அளித்துள்ளது என சொன்னால் மிக இல்லை. தற்போது பொம்மலாட்டம் கோவில் திருவிழாக்களில் நடத்தப்படுவதோடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வையும், பாலிய விவாகத்திலிருந்து பெண்களுடைய விடுதலை, வரதட்சணை கொடுமை, பெண் சிசுவதை தடுப்பு, சமுதாய ஒற்றுமை மற்றும் சாதி முறைகளின் தீங்கு பற்றியும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் வண்ணம் அரசால் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் நடத்தப்பட்டு வருகிறது. இருப்பினும் எப்போதாவது கிடைக்கும் வாய்ப்புகளால் வருமானத்திற்கு வழியில்லாமல் வாழ்ந்த கலைஞர்கள் வேறு தொழிலுக்கு சென்று விட்டதால் ஆயிரக்கணக்கானோர் ஈடுபட்ட இத்தொழிலில் தற்போது விரல் விட்டு எண்ணும் அளவிற்கு கலைஞர்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. ராமநாதபுரம் அரண்மனையில் சேதுபதி மன்னர்களின் குலதெய்வமான ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலில் 100 ஆண்டுகளுக்கு மேல் நவராத்திரி கலை திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. இவ்விழாவின் 10ஆம் நிகழ்ச்சியாக ஆண்டுதோறும் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான பொம்மலாட்டம் நடத்தப்படுகிறது. இதுகுறித்து கும்பகோணம் முருகன் சங்கீத பொம்மலாட்ட சபா இயக்குனர் முருகன் கூறுகையில், பாரம்பரிய கலையான பொம்மலாட்டம் நவீன பொழுதுபோக்கு வடிவங்களின் வளர்ச்சியால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் காலத்திற்கு ஏற்ப நவீனமயமாக்கி வருகிறோம் என்றும், இந்த கலையை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் தமிழ்நாடு அரசு உதவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்த அவர், இந்த கலைக்கு கலைமாமணி விருது இதுவரை வழங்கப்படவில்லை என வருத்தம் தெரிவித்தார்.
ஆடும் பொம்மைகள் போல பசி என ஒன்று இல்லாவிட்டால் தங்கள் வாழ்க்கை முழுவதையும் கலைக்காக அர்ப்பணிப்போம் என தெரிவித்துள்ள கலை தியாகிகள் சில சமயம் கைத்தட்டல்களை மட்டுமே நிறைவாக்கிக் கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். அரசின் இசைக் கல்லூரிகளில் இதற்கான முக்கியத்துவம் வழங்கி இளம் தலைமுறையினருக்கு இக்கலையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும், இதன் மூலம் வேலைவாய்ப்பு கிடைத்தால் பொம்மலாட்ட கலையும் அழியாமல் காக்கப்படும் என தெரிவித்துள்ள கலைஞர்கள், பழமை வாய்ந்த இந்த கலையை காக்க அரசு முன்வராவிட்டால் நம் முன்னோர்கள் விட்டு சென்ற பலவற்றை தொலைத்துவிட்டு கூகுள் பக்கங்களில் தேடும் நிலை ஏற்பட்டுவிடும் என தெரிவித்துள்ளனர். மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ராமநாதபுரம் செய்தியாளர் கண்ணன் பாபுவுடன் நந்தகுமார்.